அவரோட பாண்டிச்சேரிலாம் போய் அவரோட ஊழியம் செய்கிற அந்த ஒரு பாக்கியம், அந்த பர்சனோட ஊழியம் செய்கிற பாக்கியம் கிடைச்சது. அப்போ அவருடைய மேகசின் ஒன்றுங்க வரும், மூவிங் வாட்டர். அது இங்கிலீஷ் தான், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளங்குற அளவு படிச்சுக்குவேன். அந்த ஒரு மேகசினில் ஃப்ரண்ட் பேஜில் சர்ச்சு டெடிகேஷன் போட்டுருந்துச்சு, பேக்கில் தான் போட்டுச்சு. அது சைடு வியூ எப்படி இருக்கும், அது ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், அதனுடைய உள்ள எப்படி இருக்கும். 8 ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, அந்த சர்ச்சினுடைய 8 ஃபோட்டோ. பார்த்த உடனே என்னுடைய உள்ளத்தில், ஆண்டவரே கொட்டையில் தான் வாழணும்னு இருக்காங்க, ஏன் நம்முடைய இந்தியாவில் கட்டக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணி, அப்படியே நீர் எனக்கு காசு கொடுத்தீர்னா நான் இந்த மாதிரி ஒரு, அப்போல்லாம் எவ்வளோ எங்களுக்கு 2000 ரூபா மாதம் வருமானம் வர்றது பெரிய பாடு. ஜெபம் பண்ணேன். ஒரு 1 hour ஆண்டு ஜெப ஆவியை தந்தார். ஞாயிற்றுக்கிழமை ஹெச்எஃப் குவார்ட்டரில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க ஆராதனைக்கு வந்து ஆராதனை முடித்த உடனே என்கிட்ட வந்து, பாஸ்டர் இந்த மாதம் மூவிங் வாட்டர் வந்துச்சான்னு கேட்டாங்க. ஆமாம் சிஸ்டர் வந்துச்சு, நான் பார்த்தேன். பார்த்தீங்களா அப்படின்னா, பார்த்தேன் சிஸ்டர் பார்த்தேன் அப்படின்னு. என்ன பார்த்தீங்க? நாங்கள் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சர்ச்சு இருந்துச்சு சிஸ்டர், டெடிகேஷனுக்கு போட்டிருந்தாங்க. எனக்கு என்னமோ சிஸ்டர் அதை பார்த்த உடனே, ஏன் இப்படி கொட்டாயிலே உட்காந்துருக்கணும், இவ்வளோ அழகான ஒரு சர்ச்சை கட்டலாமே, கொஞ்சம் நம்ம தரிசனம் விசாலமாக்கலாமே அப்படின்னு ஜெபம் பண்ணேன் சிஸ்டர். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் சொல்ல தான் வந்தேன், அதே வாஞ்ச எனக்குள்ளே உண்டாச்சு பாஸ்டர். 1 மணி நேரம் எனக்கு ஆண்ட ஜபாவி கொடுத்தார். அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிச்சேன் பாஸ்டர். கர்த்தர் நமக்கு தருவார் பாஸ்டர். எனக்கு எப்போதுமே வசனம் நான் நம்பிடுவேன். ஏன்னா வசனம் சொல்லுது, 2 பேர் ஒருமனப்பட்ட எந்த காரியத்தை கேட்டால் உண்டாயிருக்கும். உடனே யோசித்தேன், எந்த நேரம் ஜெபம் பண்ணீங்க? 12 to 1 அப்படின்னாங்க. 12 to 1 இங்கே நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், 12 to 1 அங்கே ஜெபம் பண்ணியிருக்காங்க. 2 பேரையும் ஒரே நேரத்தில் பத்திரிகை கொண்டு கொடுத்து ஒரே நேரம் ஜெபம் பண்ண வச்சுருக்கேன். உடனே டிசைட் பண்ணேன், இது வந்து தேவ சித்தம். அடுத்த நாளே நான் வண்டி எடுத்துகிட்டு, அப்போ பாஸ்டர் சாம் சுந்தரோடைய அண்ணன் கார்பரேஷனில் என்ஜினியர், பில்டிங் என்ஜினியர், அவர்கிட்ட போய் நான் சொன்னேன். அவர் எல்லாத்தையும் பார்த்தாரு. அப்போ அவர் சொன்னார், தம்பி 2 பேர் ஒருமனப்பட்டீங்க அப்படின்னு வசனம் நம்பி வந்திருக்கிறீங்க, ஆனால் அதே பைபிள் தான் சொல்லுது, ஒரு கட்டடத்தை கட்டும் முன்னால் கணக்கு பார்க்க கடமைன்னு சொல்லியிருக்கு, கணக்கு பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் கணக்கு பார்க்கலங்க, வசனம் தான் பார்த்தேன். நம்ம பெரியோர் சொல்லுவாங்க, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது நடக்கிற காரியம் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது பாருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்கள், ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தின்படி தருவார் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு என்னங்கள் ஒரே ஒரு படம் தானே போட்டு தர போகிறீங்க, நான் டவுன்ஷிப்பில் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன், நீங்கள் டவுன்ஷிப்பில் வாங்கலாம், நீங்கள் பாஸ்டர்ட் வாங்க முடியாதுனாரு. அது நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னா, சரி நீங்கள் என்னை கட்டாயப்படுத்துகிறீங்க. ஆனால் அப்போது ஒரு பெரிய லட்சக்கணக்கான ரூபாய்களை சொன்னார், இவ்வளோ ஆகும், நீங்கள் வந்து தெரியாதனமாக ஆளும் தெரியாமல் காலை விட்டுட்டு பின்னால் வந்து ஆண்டோட நாமும் தூஷிக்கப்படுற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க, நான் போட்டு தரேன் அப்படின்னு. சரின்னு சொல்லி அவர் அந்த படத்தை போட்டார். லேண்டெல்லாம் ஏசிய பேர்லான்னு இருக்குது, அதனால் நான் அவர்கிட்ட போனேன். அவர் டேபிளில் விரித்து, ஐயா இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கட்டலான் இருக்கேன். அவர் எல்லாம் பார்த்தாரு. என்ன செய்ய போறீர்னாரு. இல்லை அந்த ஓலை கொட்டாக நிறைஞ்சிடுச்சு, அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. வேற ஒன்றும் பண்ண மாட்டீர்ல? இல்லை வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். கடையில் கையெழுத்து போட்டார். அவர் கையெழுத்து போட்டார்னே அவர் எப்பா இதுவே பெரிய சாதனை. அவருக்கு இப்போ கலெக்டர் வாங்குற மாதிரி அவர்கிட்ட வாங்கினேன். நான் வாங்கி கொண்டு வந்தேன். நான் இந்த பேஸ்மெண்ட் போடும்போது டெடிகேஷன் டேட் அறிவித்தேன். கர்த்தர் எப்படி இதை என்ன கனம் பண்ணி நடத்தினார் தெரியாது. இந்த சர்ச்சு நான் கட்டினோம், பாஸ்டர் வந்து தான் டெடிகேட் பண்ணாங்க. பாஸ்டர் வந்து பார்த்தாங்க, என்ன பண்ணி வச்சிருக்கிறீர்னாரு. ஒன்றும் இல்லை, ஆண்டருக்கு ஆலயம் கட்டி வச்சுருக்கேன். அப்படியே பிரமிச்சு போய் நின்னார். ஆனால் சந்தோஷமாக தட்டி கொடுத்து டெடிகேட் பண்ணார். ஆண்டர் கிருபையினால் அப்புறம் பால்கனி
போட வேண்டிய ஸ்டேஜ் வந்துச்சு. பால்கனி போட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த பால்கனிக்கு ஒரு 1.5 வருஷம் கொடுத்து அதுக்கு போட்டோம். அப்புறம் இந்த சுவரெல்லாம் இடிச்சிட்டு இந்த பக்கம் விஸ்தரித்தோம். இப்போ 2 சர்வீஸ் நடக்குது. 2 சர்வீஸ் ரோட்டில் நிற்கிறாங்க ஜனங்கள். ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு தோணிச்சது, முதலாவது நாம விசுவாசிக்கணும் ஜனங்கள் வருவாங்கன்னு. ஜெர்மன் போயிருக்கும்போது ஒரு டெடிகேஷனுக்காக, உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் பிரின்ஸ், அவங்க டெடிகேஷன் நான் தான் பண்ணினேன். டெடிகேஷன் பண்ணி முடிஞ்சு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பர்த்டே கேட்டேன். வெள்ளிக்கிழமை தான் மீட்டிங். சில விசுவாசிகள்லாம் நீங்கள் வந்து வீட்டில் ஜெபம் பண்ண விரும்புகிறாங்க, அந்த வீட்டுக்கு வாங்கலான்னு கூப்பிட்டாரு. சரி, அவர் கூட போனேன். நான் எந்த பிரதர்கிட்ட கேட்டனோ அதே வீட்டுக்கு 2.5 hours ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போனார். ஏறக்குறைய ஒரு 300 கிலோமீட்டர் போயிருக்காரு 2.5 hours. உங்களுக்கு தெரியும் ஃபாரின்ல ரோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது ஜெர்மன் ரோடு வந்து ரொம்ப 300 கிலோமீட்டருக்கு மேலே. நானும் பார்த்துட்டு இருக்கேன். அது 80 மைல் வேகத்தில் போதுக்கிறது. 120 கிலோமீட்டர். 2.5 மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் போயிடுச்சு. அப்போ இவர் எவ்வளோ தூரம் வராருன்னா 300 கிலோமீட்டர் தூரத்தில் சர்ச்சுக்கு வராரு. அப்போ நான் அவர்கிட்ட உட்காந்து பிறகு, இவ்வளோ தூரம் வரீங்களா? ஆமாம் பாஸ்டர், ரோடு கிளியராக இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, ஜனங்கள் தூரம் இருந்து வருவாங்க, தூரதேச ஜனங்களை வரவழைப்பேன்னு பைபிளில் சொல்லியிருக்கேன். அந்த விஷனோடு இங்கே வந்து யார் விரும்புகிறாங்களோ விரும்பலையோ நான் இடம் தேடினேன். கர்த்தருக்கென்று பெரிய ஆலயத்தை கட்டணும். அந்த விஷனோடு இடத்த வாங்கினேன். அந்த நிலம் வாங்குறதுக்கு எங்களுக்கு தகுதியே கிடையாது, அதை நாங்கள் வாங்கவே முடியாது. ஆனால் அதில் கால் வச்சேன். அதனுடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமா காரியங்களை சந்திச்சாரு. அந்த இடத்துல பாஸ்டர் அது சும்மா அடைச்சே கிடக்கும்போது அதுக்குள்ளே போய் உட்காந்து நான் பல நாட்கள் அங்கே போய் ஜெபிச்சிருக்கேன். அங்கெல்லாம் நடந்து 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 அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட சத்தம் போட்டு ஜெபிக்கணும்னு போவேன். அப்போ தான் நீங்கள் இந்த இடத்த அங்கே வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்காருன்னு. அப்போ அந்த திட்டம் வந்து ஜெர்மனி போயிட்டு வந்த பிறகு தான், அதுக்கப்புறம் தான் நான் இந்த இடத்த விட்டே வெளியே போகிறதுக்கு டிசைட் பண்ணேன். அது வரைக்கும் இந்த இடம் தான், இதுக்கு மேலே வெளியே போகக்கூடாது, இங்கே டெவலப் பண்ணணும், இங்கே லேண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னா இங்கே டெவலப் பண்ணுறதுக்கு ரோடு டெவலப் பண்ண முடியாது, எதுவுமே டெவலப் பண்ண முடியாது. ஆனால் அந்த விஷனை கர்த்தர் அங்கே என்னோட பேசி நான் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்த வாங்கினேன். அந்த இடம் வாங்கினதுலேருந்து ஆண்டவர் எங்களை ரொம்ப வித்தியாசமாக அதனுடைய தேவைகளை சந்திச்சு ஆண்டவர் விஷனை கொடுத்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு நடத்தியிருக்காரு. இப்போவும் எங்களுக்கு இந்த 2000 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு பல லட்சம் திட்டம் போட்டோம் அன்றைக்கு. அதே மாதிரி தான் அன்றைக்கி லேண்டை வாங்கும் போதும் எங்களால் முடியவே முடியாது, எல்லாரும் கேலி தான் பண்ணாங்க. இப்பவும் கேலி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியும் விஷனை கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். எனக்கு என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அந்த சாலமோன் சொன்ன மாதிரி எங்கள் தேவன் பெரியவர், நான் கட்டுகிற ஆலயம் பெருசா இருக்கும். நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன்,